Hello friends, assalamu alaikum. Hope you all are doing good. Last few weeks ஆவே பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல ஸ்பைசி ரெசிபீஸ் மட்டும் போஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன் இல்லையா. ஸோ இன்னைக்கு வந்து இந்த வீடியோவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு செஞ்சுருக்கேன். ஏன்னா நம்ம வீட்டில் நிறைய சின்னவங்க இருப்பாங்க இல்லையா, அதுவும் நோம்பு பிடிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு விருப்பமான ஒரு ஸ்டைலில் இந்த ரெசிபி வந்து நான் இன்னைக்கு செஞ்சுருக்கேன். ஸோ வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைக்கி இந்த ரெசிபியை செய்கிறதுக்கு நீங்கள் ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. நீங்கள் அது மிக்ஸி ஜார் எடுத்தாலும் ஓகே தான். அப்படி இல்லாட்டி நீங்கள் விஸ்க் யூஸ் பண்ணுறதா இருந்தால் எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் ஒரு பிளெண்டர் ஜார் தான் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 3/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துட்டு அதுக்கு ஒரு 2 எக்ஸை அதோடய சேர்த்துக்கொள்கிறேன். இதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோல்ட்டும் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலாவையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்க இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸையுமே ஒரு 1 to 2 மினிட்ஸ் மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துருவோம். நம்ம பட்டரும் எக்கும் சேர்ந்து பீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பேர்ல் கலருக்கு வரும் இல்லையா. ஸோ அது வர காட்டியுமே நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர காட்டி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மிக்ஸ் ரெடி ஆகியாச்சு. இதை எப்படியே கொஞ்ச நேரம் வச்சுருவோம். நம்ம எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் சேர்த்ததுக்கு பின்னாடி கொஞ்சம் லேசாக மிக்ஸ் பண்ணக்கூடிய மாதிரி கொஞ்சம் பெரிய பவுலாக பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதில் இப்போ நான் நார்மல் வாட்டர் ஒரு 1 1/4 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். வாட்டர் சேர்த்ததுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அதே பவுலுக்கு நம்ம ஆல்ரெடி பீட் பண்ணி வச்சிருந்த எக் மிக்ஸ் இருக்கு இல்லையா, அதையுமே வந்து இதோடய சேர்த்துக்கொள்வோம். ஸோ அந்த மிக்ஸ் வந்து வாட்டரோட நல்லா மிக்ஸ் ஆக வர காட்டி விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நம்ம எக் மிக்ஸும் வாட்டரும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அதுக்கே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆயிலையும் சேர்த்து அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். இந்த ரெசிபிக்கு ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 1/2 கப் மாதிரி ஃப்ளார் எடுத்திருக்கேன். அதுக்கு 1 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. அதோடைய பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடரையும் சேர்த்துக்கோங்க. மில்க் பவுடர் நீங்கள் விருப்பம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதே மெஷர்மெண்ட்டில் மாதிரி நீங்கள் ஃப்ளாரையும் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. நீங்கள் மில்க் பவுடர் ஸ்கிப் பண்ணிங்கன்னா நம்ம இந்த ரெசிபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1 1/4 கப் அளவுக்கு வாட்டர் சேர்த்துருந்தோம் இல்லையா. ஸோ அந்த வாட்டர் லெவலை குறைச்சிட்டு அதே மெஷர்மெண்ட் அளவுக்கு மில்க் ஃப்ரெஷ் மில்க் சரி இல்லாட்டி ஹோல் மில்க் மாதிரி சரி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா மில்க் சேர்க்காமல் செஞ்சோன்னா அதோட டேஸ்ட்டும் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ஸோ பெட்டர் வந்து நீங்கள் மில்க் சரி மில்க் பவுடர் சரி எது சரி ஒன்று கொஞ்சம் சேர்க்க மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த எக் மிக்ஸ் இருக்குது இல்லையா, அதோடைய பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த இந்த ஃப்ளாரையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஒரே டைமில் வந்து எல்லா ஃப்ளாரையும் எட் பண்ணோன்னா அது விஸ்க் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனாலே கொஞ்சம் கொஞ்சமாக எட் பண்ணி இதே மாதிரி கொஞ்சம் பீட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் பிளெண்டர் யூஸ் பண்ணுறதுனாலும் ஓகே தான். இது மாதிரி எல்லா ஃப்ளாரையும் எட் பண்ணதுக்கு பின்னாடி நல்ல ஸ்மூத்தான பெட்டர் கிடைக்கும் வரக்காட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் பிளெண்டர் யூஸ் பண்ணால் உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். வந்து அது நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆக வரக்காட்டியும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துனீங்கனாலே போதும். ஃப்ளார் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மெல்டட் பட்டர் சேர்த்துக்கொள்கிறேன். மெல்ட் பண்ணி கொஞ்சம் அதை ஆற விட்டு சேர்த்துக்கோங்க. இதே பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸையும் சேர்த்துட்டு அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸுமே சேர்த்தாச்சு. மேக் ஷூர் பண்ணிக்கோங்க அங்கங்கே கெட்டியாக நிற்காமல் நல்லா ஸ்மூத் பெட்டராக வர மாதிரி நல்லா எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பட்டர் எட் பண்ணது பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பெட்டரோட மிக்ஸ் ஆகுது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அது வர காட்டியுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இந்த பெட்டரோட கன்சிஸ்டன்சி எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு பார்த்துக்கோங்க. சம்டைம்ஸ் நீங்கள் ஒரு சின்ன எக்ஸாக யூஸ் பண்ணுவீங்க, அப்படி இல்லாட்டி கொஞ்சம் பெரிய எக்ஸாக யூஸ் பண்ணுவீங்க இல்லையா. ஸோ அதை பொறுத்து உங்களோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிறது சான்ஸ் இருக்குது. உங்கள் பெட்டரை வந்து இதை பார்க்க கொஞ்சம் லூஸான கன்சிஸ்டன்சி இருக்குன்னா ஒரு 1 to 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஃப்ளார் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்படி இல்லாமல் உங்கள் பெட்டரை வந்து மிச்சமே கொஞ்சம் திக்காக இருக்குன்னா அதுக்கு ஒரு 1 to 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி வாட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையான சைஸில் ஒரு சின்ன மீடியம் சைஸில் மாதிரி ஒரு பேன் எடுத்து அதை ஹீட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது மட்டும் லைட்டாக பட்டர் மட்டும் க்ரீஸ் பண்ணிவிட்டு அது பின்னாடி இந்த பெட்டரால் கொஞ்சம் அதோடு ஆட் பண்ணிக்கொள்வோம். இந்த பெட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து குயிக்காகவே குக் ஆகிரும். நீங்கள் பேனில் ஊற்றினதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து குயிக்காகவே அதோட கலர் எல்லாமே அது சைடில் இருக்க கலர் எல்லாமே சேஞ்ச் ஆகி வந்துடும். ஸோ நம்ம நார்மலாகவே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சைடு குக் ஆகினா மற்ற சைடு வந்து திருப்பி போடுவோம் இல்லையா? ஸோ நான் எடுத்திருக்க பேனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதே பேனில் எனக்கு திருப்பி போட கஷ்டம். ஏன்னா வந்து அந்த மிடில் இருக்கக்கூடிய பார்ட் வந்து இன்னமே வந்து லூஸாக அந்த பெட்டர் நிற்கிறதுனால திருப்பி போட கஷ்டம் இல்லையா? ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா வந்து நான் சைடில் ஒரு தாவாவை ஹீட் பண்ணி அதில் தான் நான் திருப்பி போட்டிருக்கேன். இந்த ஃப்ளஃபியான கேக்கை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சைட் தவாலையும் ஒரு சைட் பேன்லேயும் மாதிரி குக் ஆகிட்டுருக்கு. இது பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் டைம் சேவிங் மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த பெட்டரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குயிக்காகவே குக் ஆகக்கூடிய ஒரு பெட்டர் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்களுக்கு மிச்ச நேரம் டைம் எடுக்காதனால இது வந்து குயிக்கான ஒரு ரெசிபின்னு கூட சொல்லலாம். தாவால் இருக்கக்கூடிய கேக்கை பார்த்தீங்கன்னா அதுவுமே குக் ஆகி நம்ம அவனில் பேக் பண்ணி எடுத்த மாதிரி பர்ஃபெக்டாக அழகாக ஃப்ளஃபியாக வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி மற்ற பேன் கேக் எல்லாத்தையுமே நான் போட்டு எடுத்துடுறேன். இந்த கேக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இதே மாதிரி பேனில் தான் ஊற்றணும்னு இல்லை. நீங்கள் உங்ககிட்ட எந்த பேன் அவைலபிளாக இருக்கோ அதே மாதிரி பேனை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி பேனில் யூஸ் பண்ண காரணம் என்னென்னா நம்ம பெரியவங்களை பார்க்க சின்னவங்க தான் இப்போ எல்லாமே பர்ஃபெக்டாக பார்ப்பாங்க இல்லையா? அதோட ஷேப் அதோட டேஸ்ட் எல்லாமே வந்து அவங்களுக்கு தான் இப்போ பர்ஃபெக்டாக விளங்கும் இல்லையா? ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கணுன்றதுனால தான் இந்த மாதிரி சைஸ் பேனில் நான் ஊற்றிருக்கேன். நான் இன்றைக்கி யூஸ் பண்ண இன்க்ரீடியண்ட் மெஷர்மெண்ட்டில் இந்த சைஸ் பேனில் வந்து நான் இந்த கேக் எல்லாமே செஞ்செடுக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸில் எனக்கு எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு. நான் இன்றைக்கி யூஸ் பண்ண இந்த மீடியம் சைஸ் பேனில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5 கேக்ஸ் மாதிரி வர மாதிரி நான் இன்றைக்கி செஞ்செடுத்துருந்தேன். கேக் எல்லாத்தையுமே வந்து செஞ்சு முடிச்சாச்சு. கேக் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக ஸ்பாஞ்சியாக வந்திருக்கு. இந்த கேக்கை நம்ம பிளெயினாக சர்வ் பண்ணுறதை பார்க்க அதுக்கு மேலால் ஏதாவது ஒரு டாப்பிங்கை ஆட் பண்ணி சர்வ் பண்ண இன்னும் கொஞ்சம் ஆசையாக சாப்பிடுவாங்க இல்லையா? அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கப்பில் ஹனி எடுத்துருக்கேன். அந்த ஹனியில் கொஞ்சமாக எடுத்து அந்த கேக்கு மேலால் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுறேன். வீட்டில் இருந்த நட்ஸையும் பார்த்தீங்கன்னா வந்து சாப் பண்ணி ஒரு சைடில் எடுத்து வச்சுருந்தேன். இப்போ இந்த ஹனியை இந்த கேக்கு மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலால் நட்ஸையும் சேர்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜாம் அப்படி இல்லாமல் பீனட் பட்டர் இல்லை சாக்லேட் எது கூடனாலும் கொஞ்சம் சேர்த்து நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் விருப்பமாக சாப்பிடுவாங்க இல்லையா? இந்த ரெசிபி செய்யும் போதே பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ஹனி யூஸ் பண்ணுற பிளான் இருந்ததுனால இன்றைக்கி சுகரையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மீடியம் லெவலுக்கு தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒன்றுமே சேர்க்கலை ஜஸ்ட் பிளெயினாக தான் சர்வ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நான் எனக்கு 3/4 கப் அளவுக்கு தானே சுகர் சேர்த்துருந்தேன். அப்போ நீங்கள் ஒரு 1 கப் மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி அந்த சுகரை சேர்த்துக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா இந்த ரெசிபி வந்து இஃப்தார் டைமுக்கு மட்டும் இல்லை, நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு கூட இந்த ரெசிபி வந்து நான் மோஸ்ட்லி டைம் வந்து செய்வேன். அது மட்டும் இல்லாமல் ஈவினிங் டீக்கினாலும் கூட இது கொஞ்சம் பர்ஃபெக்டான ஒரு ரெசிபி தான். ஸோ அவங்க விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபியும் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் அவங்களுக்கு பசி போகக்கூடிய மாதிரி ஒரு ரெசிபியும் தான். உங்களுக்கு பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன். நல்ல கேக் வந்து சாஃப்டாக நல்ல ஃப்ளஃபியாக வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சாப்பிடும்போது நீங்கள் அவனில் பேக் பண்ணக்கூடிய அந்த கேக் அந்த ஃபீலே கொடுக்கக்கூடிய மாதிரி ஒரு ரெசிபி தான் இது. நான் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஹனி சேர்த்து தான் சாப்பிடுவேன். ஏன்னா ஹனி சேர்த்து அதோடு சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பசங்க மட்டும் இல்லை, நீங்களும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபியாக இருக்கும். நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணால் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. See you soon with another vlog. Thank you.